ஹலோ ட்ரேடர்ஸ், இது மார்ச் 20. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தது இந்த பேர் சேனலோடைய ப்ரைஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த பேர் சேனலில் கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது கடைசியாக மார்க்கெட் எப்படி ஸ்டாப் ஆச்சோ அந்த பேட்டர்ன். ஸோ இல்லை, இது வந்து ஒரு பெரிய பேர் சேனல். இந்த ரெசிஸ்டன்ஸை மிட் பாயிண்ட்டாக வச்சு நம்ம இந்த ஓவரால் பேட்டர்னையும் கவர் பண்ணால் ப்ரைஸ் இந்த பேட்டர்னில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதே பேட்டர்னுடைய கண்டினியூஷன்லையும் நம்ம இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பியோர் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரெண்டையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் இந்த ட்ரிப்பிள் பாட்டம் இதை டெலிட் பண்ணிடுவோம். ஸோ 1 2 3 இந்த இடத்துல பட்டு ஒரு ட்ரிப்பிள் பாட்டம் பிரேக் அவுட்டுக்கு புல்ஸ் அட்டம் பண்ணுறாங்க. இந்த மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா புல்ஸால் இது சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்து இந்த லெவல் இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது பேர்ஸ் இந்த லெவலை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ புல்ஸால் இந்த மிட் பாயிண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடெஸ்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ண முடிஞ்சால் நம்ம இந்த இடத்துல லாங் போய் எஸ்டர்டேஸ் ஹையை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் டில் 945. அதாவது இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறது வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸில் டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. 950 இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது சின்ன ஒரு டபுள் டாப் ஆர் ட்ரிபிள் டாப் மாதிரி வந்து கீழே பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரீடெஸ்ட் நடந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி எஸ்டர்டேஸ் லோவை டார்கெட் பண்ணி இங்கே வைக்கலாம். ஆனால் ப்ரைஸ் அந்த மாதிரி எந்த ரீடெஸ்ட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக எஸ்டர்டேஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. 21,793 அப்படிங்கிற இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. அதனால் டில் 10 o'clock நமக்கு எந்த ட்ரேட் செட்டப்பும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா புல்ஸ் இந்த எஸ்டர்டேஸ் லோவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் பேர்ஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 10 o'clock கேண்டில் புல்ஸ் இதுவரை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிரேக் அவுட் கேண்டில் இந்த விக்குக்கு ஈக்குவல் டு விக்கோ இல்லை இந்த விக்குக்கு கீழேயோ வர முடியல. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்னா இந்த விக்கையும் தாண்டி இங்கே க்ளோஸ் பண்ணணும். ஓகே, பட் ஸ்டில் இது வந்து இந்த டைமில் ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்ததுன்னா நம்ம இந்த ஷார்ட் பண்ணலாம். இந்த வித்துக்கு ஈக்குவலாக டார்கெட் வைக்கலாம். ஓகே, ஆனால் இங்கேயும் எப்படி ஓப்பன் ப்ரைஸில் ரீடெஸ்ட் தராமல் ப்ரைஸ் போச்சோ அதே மாதிரி இங்கே 2 தடவை ரீடெஸ்ட் நடந்தாலும் இந்த விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்ஸ் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீக்கில் தெரியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். அப்படி எதுவுமே வராமல் மறுபடியும் ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மூவாகவே இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு ரீடெஸ்ட்டும் ஒரு ட்ரேட் செட்டப்பும் இல்லைன்னா அந்த மூவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஒரு கரெக்டான ட்ரேட் செட்டப் இருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் என்டர் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளாக் போல். ஸோ இந்த இடத்துல ஒரு பேர் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகி அந்த பேர் ஃப்ளாகோட ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கேருந்து ஒரு குயிக்கான மூவ் ரீடெஸ்டிங் எஸ்டர்டேஸ் லோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட் பாஸ் ஆனால் மறுபடியும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா கவனித்து பாருங்கள்.
எப்போவுமே ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா ரீடெஸ்ட் நடக்கும்போது அந்த ரெட் கேண்டில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இது டவுன் சைட் பிரேக் அவுட், பேர்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கே உள்ள ரெட் கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 11 o'clock கேண்டில் கீழே விக் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆன இந்த கேண்டிலையும் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஷேவன் பாட்டம் கேண்டில் இல்லை, கீழே விக். ஸோ 11:15 கேண்டிலும் விக். இந்த விக் அப்படிங்கிறது புல்ஸ் இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆல்சோ 11:30. ஸோ 3 தடவை இங்கே ரிஜெக்ட் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ இது ரெட் கேண்டில். ஸோ எப்படி டவுன் சைட் பிரேக் அவுட்டில் ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி க்ரீன் கேண்டில் வீக்காக இருக்கணும். ஓகே, ஆனால் இங்கே உள்ள க்ரீன் கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இந்த டவுன் சைட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்த மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டில்ஸை என்கல்ஃப் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில். அதுக்கப்புறம் அந்த 2 கேண்டிலையும் பாருங்கள், 11:05, 11:25. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஷேவன் டாப், அதாவது ஹை ஈக்குவல் டு க்ளோஸ். இந்த ஹையையும் இந்த க்ளோஸையும் பாருங்கள். 21,793, 21,793, அதுக்கப்புறமா 791, 791. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பேர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற சிக்னல் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா புல்ஸோட மொமெண்டம் அப்படியே குறைஞ்சி பேர் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு அப்சைட் பிரேக் அவுட். ஓகே, ஸோ 1, 2, இதுவும் ஒரு தேர்டு ஒரு ஷேவன் டாப் கேண்டில். 21,798 ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். அப்போ இதுதான் நம்மளுடைய க்ளீன் என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் பேட்டர்ன். இது ஃபர்ஸ்ட் ஷோல்டர், அதாவது 10:35 கேண்டில். அதுக்கப்புறமா 11:25 கேண்டில் அப்படிங்கிறது செகண்ட் ஷோல்டர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஷோல்டரை விட செகண்ட் ஷோல்டர் ஒரு ஹையர் லோவில் இருக்குது. ஸோ இது புல்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆஃப்டர் இந்த பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னா ஸ்டில் இட்ஸ் அ ரீடெஸ்ட் ஆஃப் எஸ்டர்டேஸ் லோ தான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து அப்படின்னா ஒரு டபுள் பாட்டமோ ட்ரிபிள் பாட்டமோ போட்டு தான் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும் யூஸ்வலாக. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது வர புல்ஸ் பேஷன்ஸ் இல்லாமல் உடனே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் புல்ஸ். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஏன் இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம என்ட்ரி போடுறோம்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் பேர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு சிக்னல் இருக்குது. ஓகே, ஆல்சோ இது வந்து ஒரு ஷேவன் டாப், ஒரு க்ளீனான கேண்டிலில் நம்ம என்ட்ரி போடுறது எப்போவுமே சேஃப். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டார்கெட், ஸ்கேல்பர்ஸோட டார்கெட் இந்த ஓப்பன் ப்ரைஸ், அது இந்த ஒரே கேண்டிலில் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா டார்கெட் 2 அப்படிங்கிறது இந்த இன்ட்ராடேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ப்ரைஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸில் வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸை டைட் பண்ணிடணும். இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் ப்ரைஸ் மேலே வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இங்கே நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா at 12:50 இந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இல்லை இந்த விக்லே கூட நம்ம சேஃபாக எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக at 12:50 நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, எஸ்டர்டேஸ் லோவில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்ததுன்னா அது எஸ்டர்டேஸ் ஹையை ரீடெஸ்ட் பண்ண போகும். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்ததுக்கு, சக்ஸஸ்ஃபுல் ரீடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போட்டு இதை டார்கெட்டாக வைக்கலாம். எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆனால் மறுபடியும் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட், அதாவது இன்ட்ராடேவுடைய ரெசிஸ்டன்ஸ், இது ப்ரீவியஸ் டைம் பார்த்தாலும் இது ஒரு க்ரூஷியல் லெவல். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்னை பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில்ஸ், வீக் க்ரீன் கேண்டில்ஸ். இங்கே பார்த்தோம்ல, இதோட அப்படியே ஆப்போசிட்.
இது வந்து ஒரு ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அது ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் வந்ததுனால புல் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அப் சைட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணும்போது இதோட அப்படியே இன்வெர்ஸ் பேட்டர்ன் தான் இது. ஓகே, இங்கே பேர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இந்த பிரேக் அவுட்டை ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல ரீடெஸ்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இங்கே ப்ரைஸ் கீழே வரும்போது த்ரூ அவுட்டாக இந்த அவ்வளோ கேண்டில்ஸையும் பாருங்கள், ஃபுல்லாக டவுன் சைட் விக். அப்போ புல்ஸ் ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் இந்த இடத்துல நிறைய பை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடம் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் இந்த இடத்துல இல்லை. ஓகே, ஸோ இது இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ கடைசியாக இன்ட்ராடேயில் வந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வி ஷேப் ரிவர்சல். லெவல்ஸ்னால் 21,720 இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 200 பாயிண்ட்ஸ் புல்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. 21,920. ஓகே, இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இதோட மிட் பாயிண்ட்ஸ் 21,820. ஓகே, ஸோ 720 to 920 அப்புறம் 820. ஸோ இந்த லெவல்ஸை டே ட்ரேடர்ஸ் கவனமாக, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. புல்ஸ் கடைசியாக இந்த லெவலை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பேர்ஸ் 21,920 அப்படிங்கிற இந்த லெவலை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது இன்ட்ராடே பேட்டர்ன். ஸோ இன்ட்ராடே பேட்டர்னுக்கு அப்புறமா நம்ம எஸ்டர்டேஸ் பேட்டர்ன், அதோட கண்டினியூஷன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் கடைசியாக முடிஞ்சது இந்த பேர் சேனல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ப்ரைஸில் கேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சேனலை அப்சைட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்த 930, 945 கேண்டில்ஸ் இது பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு வீக் கேண்டில் 945. அதுக்கப்புறமா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், இந்த கேண்டிலில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் 950. ஸோ அப்சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா டவுன் சைட் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ குயிக்காக ப்ரைஸ் வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கவனமாக பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா இது சிங்கிள் பாட்டம் இந்த இடம், அதுக்கப்புறம் டபுள் பாட்டமில் வந்த கேண்டில் வீக். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த கேண்டிலோடைய பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆனால் தான் நம்ம இங்கே என்ட்ரி போட முடியும். ஸோ இந்த இடம் இது வந்து ஒரு க்ளீன் என்ட்ரி, ஷேவன் பாட்டம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும்போது இந்த மாதிரி வந்தால் நம்ம இமீடியட்டாக என்ட்ரி போடலாம். ஸோ இன் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த இங்கே அப்சைட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுனால இங்கே டவுன் சைடு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த பேட்டர்ன் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு சேனலில் அப்சைட் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுனா டவுன் சைடை ரீடெஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இது இந்த பேர் சேனல். ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டவுன் சைட் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த சேனலில் ஒரு க்ளீனான ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், நம்ம ஹரிசாண்டல் சிஸ்டம்ஸில் பார்த்தா அந்த பேட்டர்ன் இங்கே கரெக்டாக ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் முடிஞ்சு வர ரீடெஸ்ட்டில் கரெக்டாக வந்துடும். ஸோ இது ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் ஆர் மல்டிடே ட்ரேடர்ஸுக்கு இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த அப்சைட் சேனல் ஸ்கேல்ப். செகண்ட் டார்கெட் நம்ம இந்த லெவலையும் சேர்த்து நம்ம இந்த சேனல் பார்த்தோம்ல, ஸோ இந்த செகண்ட் டார்கெட் அப்சைட் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே,
ஸோ இந்த ரைசிங் 3 கேண்டில் என்ட்ரி போட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் லைன், இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல எல்லா பொசிஷனையும் எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஃபாலிங் 3 பேட்டர்ன், இதுவும் வந்து ஒரு டவுன் சைட் ஸ்கேல்ப் என்ட்ரி அப் டு இந்த ட்ரெண்ட் லைன் மிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ எந்த ட்ரேடிங் சிஸ்டம் படி பார்த்தாலும் சரி, நமக்கு அந்த டார்கெட்ஸ் அண்ட் என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ட்ரேடிங் சிஸ்டமையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். பட் கன்ஃபியூஷனாக இருந்தால் ஏதாவது இந்த ஹரிசான்டல் லெவல் ஆர் பியூர் இன்ட்ராடே பேட்டர்ன் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த 2 சிஸ்டமையும் சேர்த்து பார்த்தோன்னா நம்மளுடைய எட்ஜ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடே அண்ட் வித் எஸ்டர்டேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறோட பேட்டர்ன் பார்த்தோம். அடுத்தது நம்ம டே சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம நேற்று பார்த்தோம்ல 920 அப்படிங்கிற இந்த லெவலை புல்ஸ் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு, இந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த சேனலையும் பிரேக் பண்ணி இந்த க்ரூஷியல் லெவலையும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு இந்த லெவலில். ஸோ இந்த லெவலில் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப், நம்ம இன்ட்ராடேயில் பார்த்தோம்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் அந்த மாதிரி வந்து இங்கே ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவல், அடுத்தது இது டார்கெட் அப்படின்னு நம்ம ஷார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ஒருவேளை இந்த லெவல்லையும் ரீகேப்சர் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த மிட் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி போகும், அதுக்கப்புறமா இந்த சேனல். ஸோ இங்கே நடக்கிற இந்த க்ரூஷியல் ப்ரைஸ் ஆக்ஷனை கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எந்த சைடு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆகுதோ, அதாவது டவுன் சைடு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணலாம், இல்லை இந்த லெவலுக்கு மேலேயும் இந்த லைனுக்குள்ளேயும் போச்சுன்னா நம்ம லாங் போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.